வணக்கம். நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களை தேடி வரும். நம்ம டே டு டே லைஃப்ல பேசக்கூடிய வாக்கியங்கள், கிராமர் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எதுவுமே நம்ம அன்றாட லைஃப்ல பேசக்கூடிய வார்த்தைகளை எப்படி பேசலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸ்கூல் சில்ட்ரன், ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை பேரண்ட்ஸ் யார் வேணாலும் நீங்கள் வீடியோவை பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், நான் ஒரு பேனா வச்சுருக்கேன், இல்லை அவன் ஒரு புத்தகம் வச்சுருக்கான், இல்லை அவள் சாக்லேட் வச்சுருக்கா, இல்லை அவங்க பேட் வச்சுருக்காங்க, இல்லை அவன் பால் வச்சுருக்கான். இப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த வச்சிருக்கான், வச்சிருக்கான், வச்சிருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? அதுக்கு என்ன இங்கிலீஷில் அப்படின்னா ஹாவ், ஹேஸ். ஹேவ்னாலும் வச்சிருக்கன்னு தான் அர்த்தம், ஹேஸ்னாலும் வச்சிருக்கன்னு தான் அர்த்தம். ரெண்டுக்குமே அர்த்தம் ஒண்ணுதாங்க, வச்சிருக்கேன் அப்படிங்கிற அர்த்தம் தான். இப்ப பாருங்களேன், இப்ப நம்ம சப்ஜெக்ட் என்னன்னு தெரியும் இல்லைங்களா? இந்த ஹேவ் யாராருக்கெல்லாம் வருவாங்க அப்படின்னா ஐ, ஐ ஹாவ், ஐக்கு பக்கத்துல ஹாவ், ஐ ஹாவ். அடுத்து யாருக்கு வருவாங்க? வி ஹாவ், யூ ஹாவ், தே ஹாவ். ரெண்டுமே ஹாவ், ஹேஸ் ரெண்டுமே வச்சிருக்கன்னு தான் அர்த்தம். அப்ப யார் யாருக்கு யார் வருவாங்கங்கிறது நமக்கு தெரியணும்ல. தெரிஞ்சாதானே நம்ம ஹாவ் போடுறதா ஹேஸ் போடுறதான்னு நமக்கு முடிவு பண்ண முடியும். அப்ப ஐ, வி, யூ, தே இவங்க 4 பேரும் சப்ஜெக்டா வரும்போது ஹாவ் வருவாங்க. ஓகேங்களா? இப்ப பாருங்க, ஹேஸ் யார் யாருக்கு வருவா? ஹி, ஷி, இட் இவங்களுக்கெல்லாம் ஹேஸ் வருவாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஐ ஹாவ் நான் வச்சிருக்கேன், வி ஹாவ் நாங்க வச்சிருக்கோம், யூ ஹாவ் நீ வச்சிருக்க, தே ஹாவ் அவர்கள் வச்சிருக்காங்க, ஹி ஹேஸ் அவன் வச்சிருக்கான், ஷி ஹேஸ் அவ வச்சிருக்கா, இட் ஹேஸ் அது வச்சிருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்ப ஐ ஹாவ் நான் வச்சிருக்கேன், என்ன வச்சிருக்கேன்னு சொல்லணும் இல்லைங்களா? அதுதான் நம்ம இன்னைக்கு சென்டென்ஸ்ல பார்க்க போறோம். வாங்க. நான் ஒரு புதிய ட்ரெஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல வரும். வைத்துள்ளேன், நான் வச்சிருக்கேன் அப்படின்னு பேச்சு வழக்கிலேயே எழுதுறேங்க. வச்சிருக்கேன். இப்ப நான் ஒரு புதுசு ட்ரெஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்லணும். நான் ஒரு புதிய ட்ரெஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். இப்ப பாருங்க, நான், நானுக்கு என்னங்க வரும் இங்கிலீஷ்ல? ஐ. ஐக்கு அடுத்ததா என்ன வரணும்? வச்சிருக்கேன். இந்த வச்சிருக்கேங்கிறது தான் இந்த இடத்துல வேர்ப். ஐ ஹாவ். ஐக்கு யாருங்க வரணும்னு இப்பதானே பார்த்தோம். ஐ, வி, யூ, தேக்கெல்லாம் ஹாவ் தான். ஐ ஹாவ் நான் வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்கேன்? ஒரு புதிய ட்ரெஸ். ஒரு ஏ புதிய, அதுக்கு இங்கிலீஷ்ல நியூ. ஐ ஹாவ் ஏ நியூ ட்ரெஸ். அவ்வளவுதான். பாருங்க, நான் ஒரு புதிய ட்ரெஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்றோம். நான் ஒரு புது ட்ரெஸ் வச்சிருக்கேனே அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதை தான் எப்படி சொல்லணும்னா ஐ ஹாவ் எ நியூ ட்ரெஸ். ஐ ஹாவ் எ நியூ ட்ரெஸ், நான் புது ட்ரெஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றோம். இதையே சப்ஜெக்ட மாத்திக்கலாம். அவன், அவன் ஒரு புதிய ட்ரெஸ் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றோம். இதை எப்படி சொல்லலாம்? அவன், அவனுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? ஹி. வெரி குட். ஹி. ஹி ஹாவ். கரெக்டா? நோ. ஹி வந்ததுன்னா ஹாவ் வரக்கூடாது. என்ன வரணுங்க? ஹாஸ். ஹி ஹாஸ் எ நியூ ட்ரெஸ். அவன் ஒரு புதிய ட்ரெஸ்
வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றோம். He has a new dress. ஓகேங்களா? நான் வச்சிருக்கேன் அப்படின்னா I have. அவன் வச்சிருக்கான்னா he has. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அவள் வச்சுக்கலாம். அவள் ஒரு மிட்டாய் அவ ஒரு மிட்டாய் வச்சிருக்கான்னு சொல்ல வரும். ஓகேங்களா? அவ ஒரு மிட்டாய் வச்சிருக்கா அப்படின்னு சொல்ல வரும். இதை எப்படி சொல்லலாம்? அவள், she. ஷீக்கு என்ன ஒண்ணுங்க வச்சிருக்கிறதுக்கு? has. she has. அவ வச்சிருக்கா. என்ன வச்சிருக்கா? ஒரு மிட்டாய்க்கு சாக்லேட். அவ ஒரு சாக்லேட் வச்சிருக்கா அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? she has a chocolate. அவ ஒரு சாக்லேட் வச்சிருக்கான்னு சொல்லிட்டோம். இப்ப இதையே பாருங்க, அவன் நிறைய சாக்லேட் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லணும். ஒன்னு வச்சிருந்தா சாக்லேட்னு சொல்லிக்கோங்க. இப்ப 2 வச்சிருக்காங்க, இப்ப ஈஸியா எண்ணிடலாம். 1 2 3 4 5 இந்த மாதிரி எண்ணக்கூடிய எண்ணிக்கையில டக்குன்னு எண்ணக்கூடிய எண்ணிக்கையில இருந்ததுன்னா she has 2 chocolates. நான் எழுதுறேன் பாருங்க. இப்ப 2 சாக்லேட் இருக்கு அப்படின்னா அவள்கிட்ட 2 சாக்லேட் இருக்குன்னு சொல்றோம். she has 2 chocolates. அவ்வளவுதான். சாக்லேட்னு போடாம சாக்லேட்ஸ்னு போடணும். ஒரு சாக்லேட் இருந்தா சாக்லேட் மட்டும் சொல்லிக்கோங்க. இதே 2 சாக்லேட் வச்சிருக்காங்க, இல்ல 3 வச்சிருக்காங்க, 4 வச்சிருக்காங்க, 5 வச்சிருக்காங்கன்னா அப்ப அந்த நம்பரை போட்டு சாக்லேட்ஸ். she has 2 chocolates. she has 7 chocolates அப்படியும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அதை ஏன் எண்ணிக்கிட்டு அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நினைச்சோம்னா she has some chocolateன்னு சொல்லிடலாம். கொஞ்சம். she has some chocolates. நான் கொஞ்சம் சாக்லேட்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஓகேங்களா? அப்ப ஒரு சாக்லேட் வச்சிருந்தா she has a chocolate. அவ ஒரு சாக்லேட் வச்சிருக்கா. 2 3 வச்சிருந்தாங்கன்னா நம்பரை சொல்ல முடிஞ்சா நம்பர் சொல்லுங்க. இல்ல அது வேண்டாம் அப்படின்னு நினைச்சோம்னா கொஞ்சமா நான் வச்சிருக்கேன். she has some chocolates. ஓகேங்களா? இதே அவன் நிறைய வச்சிருக்கா, அவள்கிட்ட நிறைய இருக்கு சாக்லேட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த இடத்துல she has many chocolate. என்ன சேர்த்துக்க போறோம்? she has many chocolates. லாஸ்டா s சேர்க்கணும். she has many chocolates. அவ நிறைய சாக்லேட்ஸ் வச்சிருக்கா. ஓகேங்களா? இப்ப சம்னா கொஞ்சம், சில அப்படின்னு அர்த்தம். மெனி அப்படின்னா நிறைய. ஒரே ஒரு பொருள் வச்சிருக்கோம்னா வச்சு சொல்லிக்கோங்க. 2 3 வச்சிருக்கோம் அப்படின்னா சம் சொல்லிக்கலாம். நிறைய வச்சிருக்கோம் அப்படின்னா மெனி சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அதை எப்படி கொஸ்டின் கேட்கறது? இப்ப நமக்கு சொல்ல தெரியுது, நான் இத்தனை வச்சிருக்கேன், அவன் வச்சிருக்கான், அவ வச்சிருக்கான்னு சொல்ல தெரியுது. இன்னொன்னு பாருங்களேன், அவன் வந்து பால் வச்சிருக்கான், அவன் வேணா அவர்கள் நிறைய பால் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல போறோம். அவர்களுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? தே ஹாவ். அவங்க வச்சிருக்காங்கன்னு சொல்ல வரும். தே ஹாவ் என்ன வச்சிருக்காங்க? நிறைய பால்ஸ். அப்ப என்ன சொல்லணும்? நிறைய அப்படின்னா மெனி போட்டு பால் போட்டக்கூடாது, பக்கத்துல எஸ் சேர்க்கணும். பால்ஸ். தே ஹாவ் மெனி பால்ஸ். அவங்கள்ட்ட நிறைய பால்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்ப இதே அவன்கிட்ட கொஞ்சம் பால் தான் இருக்கு அவர்களுக்கிட்ட. ஓகேங்களா? அவங்கள்ட்ட கொஞ்சம் பால் தான் இருக்கு அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? தே ஹாவ்
they have some. someனா கொஞ்சம், சில, அவ்வளவுதான். இப்ப many வந்தாலும் அங்க நவுன் கூட எஸ் சேர்க்கணும், சம் வந்தாலும் நவுன் கூட எஸ் சேர்க்கணும். எப்ப எஸ் அங்க வராது அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் கொஸ்டின்ல கேட்கும்போது கொஞ்சம் எஸ் வருமா வராதா, இல்ல மெனி சொல்லணுமா சம் சொல்லணுமா, இதுபோல ஹேவ் வருமா ஹேஸ் வருமா, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். அதனால நல்ல வீடியோவை பார்த்துக்கோங்க. கண்டிப்பா உங்க குழந்தைங்களுக்கு உங்களால இங்கிலீஷ்ல சொல்லி கொடுக்க முடியும். ஓகேங்களா? அது போல குழந்தைங்களே வீடியோ பார்த்தாலும் ஓகே தான், ஈஸியா உங்களுக்கு புரியும். நான் எங்க ஸ்கூல்ல எப்படி சொல்லி கொடுக்குறேனோ அதே மாதிரிதான் சொல்லி கொடுக்குறேன். பாருங்க, they have a ball. அவர்கள் ஒரு பால் தான் வச்சிருக்காங்க. ஒரு பால்னா a ball, கொஞ்சம் பால், நிறைய பால்ஸ், அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்ப இதையே எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? இப்ப நம்ம சொல்றோம், ஏய் அவன் வேணாம், அவர்கள் நிறைய பால் வச்சிருக்காங்க, அவங்கள்ட்ட நிறைய பால் இருக்கு அப்படின்னு சொல்றோம். நம்ம ஆப்போசிட்ல உள்ளவங்க நம்பாம நம்மள திரும்ப கேக்குறாங்க, உண்மையாவா அவங்கள்ட்ட நிறைய பால் இருக்கா, அவங்க கிட்ட நிறைய பால் இருக்கா அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறோம். எப்படி கேட்கலாம்? கொஸ்டின் கேட்கும்போது இது அப்படியே வேர்ட் ஆர்டர் வந்து மாறிக்கணும். இது இந்த பக்கம் போயிடும், இது ரெண்டாவதா வந்துடும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி அந்த அந்த ஆர்டர் எழுதிடுறேன் பாருங்களேன். நம்ம ஸ்டேட்மெண்டா எழுதும் போது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்துருவாங்க, அதுக்கப்புறம் ஹேவோ அல்லது ஹேஸோ, அந்த சப்ஜெக்டுக்கு ஏத்த மாதிரி ஹேவ் வருவாங்க, இல்லைன்னா ஹேஸ் வருவாங்க. ஓகேங்களா? இதே கொஸ்டினா நம்ம கேட்கும்போது அவங்க பால் வச்சிருக்காங்களா, இல்ல அவ பேனா வச்சிருக்காளா அப்படின்னு நம்ம கொஸ்டினா கேட்கும்போது டூ வரும், அப்படி இல்லையா டஸ் வரும், அதுக்கப்புறமா ஹாவ் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நவுன் வரும். இது சாதாரண ஸ்டேட்மெண்ட்டுக்கு. இது கொஸ்டின் கேட்கும்போது லாஸ்டா ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப ஸ்டேட்மெண்ட்டுக்கு திரும்ப நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் பாருங்க. சப்ஜெக்ட் ஐக்கு யார் வருவா? ஹேவா ஹேஸா? ஹேவ். ஐ ஹேவ் எ பென். நான் ஒரு பேனா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டோம். இதையே இப்ப கொஸ்டினா கேட்க போறோம். நான் ஒரு பேனா வச்சிருக்கேனா அப்படின்னு கேட்க போறோம். எப்படி கேட்கலாம்? டூ டஸ் எப்ப வருவாங்க, யாராருக்கு வருவாங்கன்னா, நல்லா கவனிங்களேன். நான் அழைச்சிட்டே சொல்லி கொடுத்துறேன். கொஸ்டின் அமைக்கும் பொழுது ஐ பி யூ தே இவங்கெல்லாம் சப்ஜெக்டா வரும்பொழுது இவங்களுக்கு முன்னாடி டூ சேர்த்துக்கணும். ஓகேங்களா? டூ ஐ, டூ வி, டூ யூ, டூ தே. நம்ம எப்படி சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல கொஸ்டின் கேட்கறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரிதான். ஐ வி யூ தே எல்லாம் வந்ததுன்னா அவங்களுக்கு டூ முன்னாடி வச்சு கொஸ்டின் கேட்கணும். டூ ஐ, டூ வி, டூ யூ, டூ தே அப்படின்னு கேட்க போறோம். முதல்ல இவங்களை முடிச்சிரும். டூ, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஹாவ் தாங்க. கொஸ்டின் கேட்கும்போது ஹாவ் தான் வரும். அது ஹீ ஷீ இட்டா இருந்தாலுமே நீங்க அங்க ஹேஸ் போட்டுறாம ஹாவ் தான் போடணும். கொஸ்டின் கேட்கும்போது மட்டும்தான். ஸ்டேட்மெண்டா இருந்தா ஹீ ஷீ இட்லாம் வந்ததுன்னா அங்க ஹேஸ் தான் வரும். இப்ப முதல்ல இவங்களை பாத்துருவோம். முதல்ல டூ சப்ஜெக்ட், அதுக்கப்புறமா ஹாவ், அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு
பொருள், ஏதோ ஒரு பொருளோட பேரு லாஸ்டா கொஸ்டின் மார்க். இப்ப பாருங்க, டு ஐ ஹாவ் a pen? டு ஐ ஹாவ் அ பென்? நான் ஒரு பேனா வச்சிருக்கேனா அப்படின்னு ஃப்ரெண்ட கேக்குறோம். அடுத்து பாருங்க, டு வி ஹாவ் அ பென்? நாங்க பேனா வச்சிருக்கிறோமா? டு யூ ஹாவ் அ பென்? நீ ஒரு பேனா வச்சிருக்கியா? நீ ஒரு பேனா வச்சிருக்கியா? டு யூ ஹாவ் அ பென்? நீ ஒரு பேனா வச்சிருக்கியா? டு தே ஹாவ் அ பென்? அவர்கள் பேனா வச்சிருக்காங்களா அப்படின்னு கொஸ்டின் மார்க் கேட்கும். புரியுதுங்களா? கொஸ்டினா கேட்கும்போது ஃபர்ஸ்ட் டு, அப்புறம் சப்ஜெக்ட் ஹாவ், அதுக்கப்புறம் நம்ம என்ன பொருள் சொல்றோமோ அது. இப்போ கொஸ்டினே கேட்கல, நம்ம ஸ்டேட்மெண்ட் சொல்றோம் அப்படின்னா இது தேவையே இல்லை. கொஸ்டின் மார்க்கும் தேவையில்ல, முன்னாடி டூவும் தேவையில்லை. நம்ம அப்படியே இப்படியே பேசிடலாம். ஐ ஹாவ் அ பென், நான் ஒரு பேனா வச்சிருக்கேன். வி ஹாவ் அ பென், நாங்க ஒரு பேனா வச்சிருக்கோம். யூ ஹாவ் அ பென், நீ ஒரு பேனா வச்சிருக்க. தே ஹாவ் அ பென், அவர்கள் ஒரு பேனா வச்சிருக்காங்க. எவ்வளவு ஈஸியா முடியுது பாருங்களேன். இது நம்ம வச்சிருக்கோம்னு சாதாரணமா நம்ம பேசுறது. இதே கொஸ்டினா கேட்கறோம், நீ ஒரு பேனா வச்சிருக்கியா, இல்ல அவன்கிட்ட ஒரு பேனா இருக்கா, இல்ல அவர்கள் பேனா வச்சிருக்காங்களா அப்படின்னு கொஸ்டினா கேட்கும் போதுதான் இதுக்கு முன்னாடி ஒரு டூவை மட்டும் ஆட் பண்ணி. ஓகேங்களா? டு ஐ ஹாவ் அ பென், டு வி ஹாவ் அ பென், டு யூ ஹாவ் அ பென், டு தே ஹாவ் அ பென் போட்டு லாஸ்டா நீங்க கொஸ்டின் மார்க் போடணும். ஓகேங்களா? இப்ப ஐ வி யூ தேக்கெல்லாம் முன்னாடி டூ வரணும். டூ, அப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறமா ஹாவ். இது ஹீ சி இட்டுக்குமே இதுல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹீ வந்தாலும் ஹாவ் தான் வரப்போகுது, ஷீ வந்தாலும் ஹாவ் தான் வரப்போகுது, இட்டு வந்தாலும் அதே தான் வரப்போகுது. ஓகேங்களா? அப்ப கொஸ்டின் கேட்கும்போது ஹாவ் தான் வரும், ஹேஸ் வராதுங்கிறத நீங்க நல்லா மனசுல பதிய வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி ஹாவ் வந்தாலுமே டஸ், இவங்க 4 பேருக்கும் தான் உங்களுக்கு டூ வருவாங்க. ஹீ ஷீ இட்டுக்கெல்லாம் நீங்க டஸ் வச்சு கொஸ்டின் கேட்கணும். டஸ் ஹி ஹாவ் அ பென்? அவ ஒரு பேனா வச்சிருக்காளா? நான் எழுதிடுறேன் பாருங்க. அவ ஒரு பேனா வச்சிருக்காளா கேட்கணும், கேட்க போறோம். டஸ், ஏன்னா அவ அப்படிங்கறதுனால டஸ் போடுறோம். டஸ் ஷீ ஹாவ் அ பென்? அவ ஒரு பேனா வச்சிருக்காளா? டஸ் ஷீ ஹாவ் அ பென்? டஸ் ஷீ ஹாவ் சம் சுகர்? அவங்க கொஞ்சம் சர்க்கரை வச்சிருக்காங்களா? அவங்க கொஞ்சம் சர்க்கரை வச்சிருக்காங்களா? அவ, does she have some sugar? அவ கொஞ்சம் சர்க்கரை வச்சிருக்காளா? அப்ப கொஸ்டினா கேட்கும்போது கட்டாயமா எல்லாத்துக்கும் ஹாவ் தான் வரும். ஓகேங்களா? இப்ப இதையே ஒரு நோட் போட்டு அழகா எழுதி வச்சுக்கோங்க. Does he have some notebooks? Does he have some notebooks? அவன் கொஞ்சம் நோட் புக்கு வச்சிருக்கானா அப்படின்னு கேட்குறோம். ஓகேங்களா? ஹீ ஷீ இட்டுலாம் வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி டஸ் சேர்க்கணும், மறந்துடக்கூடாது. இப்ப அவன் கார் வச்சிருக்கானா, அவன் காரு வச்சிருக்கானா அப்படின்னு கேக்குறோம். பாருங்களேன், அவன் இல்லைன்னா அவர், அவர் கார் வச்சிருக்காரா அப்படின்னு கேக்குறோம். அவர் கார் வச்சிருக்காரா அப்படின்னு கேக்குறோம்.
இப்ப நல்லா கவனிங்க. இத நம்ம வந்து அவர் கார் வச்சிருக்காருன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். அவரு காரு வச்சிருக்காரு. என்ன சொல்லுவோம்? அவருக்கு he. heக்கு வந்தா என்ன வரணும்? has வரணும். he has a car. இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அவரு ஒரு காரு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றோம். இப்ப இதே நம்ம இங்க என்ன கேட்டிருக்கோம்? அவர் கார் வச்சிருக்காருன்னு சொல்றோம். அவர் காரு வச்சிருக்காரா அப்படின்னு கொஸ்டினா கேக்குறோம். எப்படி கேட்கலாம்? கொஸ்டினா கேட்கும் போது இங்க ஹீ வந்ததுன்னா இங்க டூ வருமா டஸ் வருமா? டஸ் தான் வரும். டஸ் அதுக்கப்புறமா இத அப்படியே எழுத வேண்டாம். டஸ் ஹீ போட்டுக்கிறோம். கொஸ்டினா எழுதும் போது ஹேஸ் வரவே கூடாது. கொஸ்டின் கேட்கும் போது எந்த சப்ஜெக்ட் இந்த இடத்துல வந்தாலும் சரிதான், நீங்க ஹாவ் தான் போடணும். Does he have a car? Question mark. Does he have a car? Does he have a car? இந்த கொஸ்டின் கேட்கிற இதே கொஸ்டின் கேட்கிற மாதிரி நம்ம கேட்கணும். Does he have a car? அவர் கார் வச்சிருக்காரா? He has a car. Yes. இதுக்கு எப்படி பதில் சொல்லுவோம்? Yes. He has a car. ஆமா, அவர் ஒரு காரு வச்சிருக்காரு. இது கேள்வி, இது பதில். ஓகேங்களா? இப்போ கொஸ்டினா கேட்கும் பொழுது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வேர்டு டூவோ டஸ்ஸோ அது எதை பொறுத்து மாறும்? சப்ஜெக்டை பொறுத்து டூ டஸ் மாறும். ஆனா கொஸ்டின்ல இந்த சப்ஜெக்டுக்கு அப்புறம் ஹாவ் தான் வரும். அங்க ஹேஸுக்கே வேலை இல்லை. எப்ப? கொஸ்டினா கேட்கும்போது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கான ஒரு கொஸ்டின். அவள் ஒரு வீடு வச்சிருக்கா அப்படின்னு சொல்றோம். அவகிட்ட இல்லைன்னா ஒரு வீடு இருக்கு, எல்லாமே ஒண்ணுதான். ஓகேங்களா? வச்சிருக்கா அப்படின்னு சொல்றோம். அவ ஒரு வீடு வச்சிருக்கா. இதை எப்படி சொல்லலாம்? நெக்ஸ்ட் பாருங்க. அந்த அப்படியே கொஸ்டினா கேட்கணும். அவ ஒரு வீடு வச்சிருக்காளா? அவள் ஒரு வீடு அவ ஒரு வீடு வச்சிருக்காளா அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? கொஸ்டினா கேட்கணும். அவ ஒரு வீடு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லணும். அவ ஒரு வீடு வச்சிருக்காளா அப்படின்னு கொஸ்டினா கேட்கணும். இதை எப்படி கேட்கலாம், எப்படி சொல்லலாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அது போல இன்னும் ஒன்னே ஒண்ணு. நாங்கள் கொஞ்சம் பூக்கள் வச்சிருக்கோம். நாங்கள் கொஞ்சம் பூக்கள் வச்சிருக்கோம். இல்லைன்னா என்கிட்ட இருக்கு, வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இதை எப்படி சொல்லலாங்கிறதையும் சொல்லுங்க. அவ ஒரு வீடு வச்சிருக்கா எப்படி சொல்லலாம்? அவ ஒரு வீடு வச்சிருக்காளா அப்படின்னு கொஸ்டினா கேக்குறோம். நாங்க கொஞ்சம் பூ வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றோம். இதையே கொஸ்டினா நாங்க பூ வச்சிருக்கிறோமா, நாங்க கொஞ்சம் பூ வச்சிருக்கிறோமா அப்படின்னு கொஸ்டினாவும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.